ஸோ இப்போ இந்த அவுட்ரீச் ஆஸ் த நேம் சேஸ், ஓகே, சோஷியல் மீடியா டீம் இருக்கும்போது இது என்ன தனி அவுட்ரீச் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நமக்கு, ரைட்டா? ஸோ சோஷியல் மீடியா டீம் வந்து இட் இஸ் ஃபார் டிஜிட்டல் அவுட்ரீச் அண்ட் திஸ் அவுட்ரீச் டீம் இஸ் ஃபார் பிசிக்கல் அவுட்ரீச். அதாவது சோஷியல் மீடியா இல்லாம வெளி உலகம் ஒன்று இருக்குல்ல, அந்த வெளி உலகத்துல நேருக்கு நேரா போய் எத்தனை பிள்ளைங்களை உள்ளார நம்ம கூட்டு வர போறோம், எத்தனை டோனர்ஸை எத்தனை வாலண்டியர்ஸை உள்ளார கூட்டு வர போறோம், பை லெட்டிங் தெம் நோ இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இங்க இவ்வளோ வாலண்டியர்ஸ், இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸா எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதான் இந்த டீமுடைய மோட்டோ, சரியா? ஸோ அதுக்கு நம்ம ஒரு விஷன் செட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, அடுத்த செப்டம்பர் 5, 2025க்குள்ளார 100 பள்ளிகளை நாம் சென்றடைந்திருக்க வேண்டும், சரியா? 100 கவர்மெண்ட் எய்டட் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு போட்டுக்க, சரியா? ரீலோடு சைட். 100 அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்கூல்ஸ், சரியா? போய் சேர்ந்திருக்கணும். 25 கல்லூரிகளை போய் சேர்ந்திருக்கணும். கல்லூரிகளை சேர்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கல்லூரிகளில் நமக்கு வந்து ஃப்ரீ சீட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமா நம்ம நிறைய பிள்ளைங்களை அவங்களுக்கு வந்து சீட் இருக்கும், பட் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். பட் இந்த மாதிரி நாங்க கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி போய் பேசும்போது நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சில பிள்ளைங்க நம்மள்ட்ட படிக்கிறாங்க. ஸோ அந்த கவுண்டை வந்து அதிகரிக்கணும், சரியா? ஸோ அப்போ விஷன் புரியுதா உங்களுக்கு? இதான் இந்த அவுட்ரீச் டீமுடைய இலக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார செஞ்சிடலாமா? கேன் ஐ கெட் a thumbs up? ஹலோ, காலில் இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, எஸ் அண்ணா. ஓகே, ஃபைன். ஸோ அதை செய்யறதுக்கு நம்ம வச்சிருக்கிற மிஷன் அப்படின்னா என்னன்னா ஷார்ட் டேர்ம் கோல், ரைட்டா? அல்லது நம்ம இப்ப செய்ய போற அடுத்த செயல், அதுதான் வந்து மிஷன். அது வந்து என்ன அப்படின்னா, ஜீவன் ஜாட்ரா அப்படிங்கிற இந்த மந்த்லி ஒன்ஸ் லைவ் இன்டர்வியூ நடத்துறோம், ரைட்? போன சண்டே அன்னைக்கு நடந்தது. நீங்க எல்லாம் எத்தனை பேர் அதை பார்த்தீங்க அப்படின்னு தெரியல எனக்கு. பட் போன சண்டே ஒண்டர்ஃபுல்லா நடந்தது. மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற ஒரு அண்ணாவை வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்தோம். ஸோ அந்த லைவ் இன்டர்வியூல 150 பிள்ளைங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, பட் 102 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஒரு 5 எபிசோடு ரன் பண்ணியிருக்கோம். அந்த 5ல் திஸ் இஸ் தி பெஸ்ட். ஓகே, 100 பேர் ஜாயின் பண்ணதையே உண்மையிலேயே ஒரு மைல் ஸ்டோனா பார்க்குறோம். பட் இனிமேல் அந்த கவுண்டை படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ண நிறைய போன தடவை அட்டன் பண்ணவன் எவனும் அடுத்ததை விட மாட்டான். ஓகே, பட் அவனை கொண்டு போய் சேர்க்கணும், இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நம்முடைய மிஷன். ஸோ மிஷன் புரியுது இல்லையா? சரி, ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த டீம் இயங்குது, சரியா? அதான் ஸ்ட்ரீம். டீம் லீடர் வந்துட்டு நித்தீஸ்வரன் அண்ட் அபிநயா. நித்தீஸ்வரன் வந்து இப்போ ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்டுக்காக ஓடிட்டு இருக்கான், அதனால அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியல. பட் அபிநயா வந்து ஷி வில் ரீப்ளேஸ் நித்தீஸ்வரன். அண்ட் ஜீவனா இஸ் அவர் ஸ்க்ரம் மாஸ்டர். ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து ப்ராசஸை வந்து ஒருங்கிணைக்கிறது, ஒழுங்கா எல்லா வேலையும் நடக்குதா அப்படின்னு மேற்பார்வை பார்க்கறது. டீம் லீடருடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த விஷனை வந்து அச்சீவ் பண்றதுக்கான அவுட்கம்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமா அப்படின்னு ஒரு லீடர்ஷிப்போட இயங்குறது தான் வந்து டீம் லீடரோட வேலை. புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஆர் வி கிளியர்? புரியுதுண்ணா. ஓகே. ஸோ யா, இப்போ இந்த ஜீவன் ஜாட்ராவை நடத்துவதற்கு இந்த மந்த்லி ஒன்ஸ் இந்த இன்டர்வியூ லைவ் இன்டர்வியூ நடத்துறோம் இல்லையா, இதுக்கு வி ஹாவ் அ ப்ராசஸ் டாக்குமெண்டட் ஹியர். ஓகேவா? அதாவது ப்ரிப்பரேஷன், அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் எஃபர்ட் என்னென்னலாம் போடணும், அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன், மீட்டிங் நடக்கும்போது என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அப்புறம் முடிஞ்ச உடனே ரிவார்ட்ஸ் கொடுக்கறது வந்த ஸ்பீக்கருக்கு, அப்புறம் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரிவார்ட்ஸ், சரியா? ஸோ இது எல்லாம் சேர்த்தா போல இன்னைக்கு உட்காந்து உங்க கணேஷ் அண்ணன் பொறுமையா இன்னைக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இனிமேல் இதை சமத்தா ஃபாலோ பண்றது மட்டும்தான் இந்த டீமுடைய வேலை. இதை ஒழுங்கா ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்களாம் பாத்துக்கிறது ஜீவனாவோட வேலை. பட் இது எல்லாம் எங்கெங்க டாட்ஸ் மிஸ் ஆகுது, அந்த டாட்ஸை எப்படி கனெக்ட் பண்றது, இது வந்து கரெக்டா நம்ம மிஷனை வந்து அச்சீவ் பண்றதுக்கு உதவியா இருக்கான்னு பாத்துக்கிறது வந்து அபிநயா நிதீஸ்வரனோட வேலை. சரி, ஸோ இப்போ வரிசையா போவோம். ப்ரிப்பரேஷன்ல ஐடென்டிஃபை எக்ஸ்டர்னல் இன்ஸ்பைரிங் ஸ்பீக்கர் அண்ட் கன்ஃபார்ம் தேர் அவைலபிள் டைம், சரியா? ஸோ அடுத்த மாசம் யார் ஸ்பீக்கருங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போதைக்கு அது இந்த மாசத்துக்கு பண்ணியாச்சு, விச் இஸ்
செந்தில் நாயகம் அப்படிங்கிற ஒரு சார் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அவர் வந்துட்டு ஏஐ பேஸ்டு ஆண்டர்பிரனோரு. ஏஐ பேஸ்டுனாக்க இந்த பாட்டு தமன்னா காவாலா சாங் டான்ஸ் ஆடினாங்கல்ல, அந்த பாட்டு ஹூக் ஸ்டெப் வந்து சிம்ரன் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்குங்க ஏஐ வச்சு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ ட்ரெண்டிங்கா மில்லியன் வியூஸ் போச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த அளவிற்கு ஏஐ டெக்னாலஜியில் வந்து அவர் பிஸ்தா. ஓகேவா? ரத்தமாரே பாட்டுக்கு வந்து எஸ்பிபி வாய்ஸை போட்டு முதல்ல இந்த சினிமாவில் இறந்தவர்களோட குரலை பயன்படுத்தலாம் அப்படின்னு முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தான். அவர் வந்து நமக்காக பேட்டி கொடுக்க போறாரு. அது உண்மையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் பண்ணியாச்சு. அடுத்தது ஐடென்டிஃபை த ஹோஸ்ட், கான்ஃபிடன்ஸ் ஸ்பீக்கர் அண்ட் கோ ஹோஸ்ட், ஆக்டிவ் வாலண்டியரிங் ஸ்டூடெண்ட். இப்போ ஒரு ஹோஸ்ட் அந்த மீட்டிங்கை போன வாரம் பார்த்தோம்னா ரம்யா மட்டும், சாரி ரம்யா இல்லை, இப்போ என்ன அக்ஷயா மட்டும் கண்டக்ட் பண்ணாங்க. அக்ஷயா வந்து எப்படி அக்ஷயாவை நம்ம ஹோஸ்டா வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா, அக்ஷயா வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா வாலண்டியரிங் பண்ற ஒரு குழந்தை. ஸோ அவளை நம்ம அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தோம். ஸோ கோயிங் ஃபார்வர்டு 2 பேர் இருப்பாங்க கேள்வி கேட்கறதுக்காக, ரைட்டா? ஒன்று வந்து ஹோஸ்ட். அவங்க யாருன்னா செம கான்ஃபிடென்ட்டான ஸ்பீக்கராக இருக்கணும். ஓகே, சதீஷ் இருக்கான், சுரேஷ் இருக்கான், மோனிஷா, நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் அவங்களுக்கு லைவ்னே தெரியாது, பட்டையை கிளப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்கணும். அதை தவிர வாலண்டியரிங் யார் ஆக்டிவா பண்றாங்கன்னு ரெகக்னைஸ் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோ ஹோஸ்டா போடலாம். சரியா? இதான் பிளான். ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது அடுத்த டாஸ்க். ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் ஷுட் பி எஜுகேட்டட் ஆன் யூசிங் த ஜீவன் ஜாட்ரா விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் யூசிங் தியர் டிவைஸ். இப்போ நான் உட்காந்துருக்கும் போது என் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு பத்தியா, விர்ச்சுவல் பேக்ரவுண்டு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து அந்த ஹோஸ்ட்டுக்கும் கோ ஹோஸ்ட்டுக்கும் செல்போன்ல ஜாயின் பண்ணா கூட எப்படி அதை யூஸ் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும். தெரிய வச்சாச்சுன்னா கம்ப்ளீட்டட்னு போட்டுடலாம். புரியுதா? இந்த மாதிரி வரிசையா ஒவ்வொரு டாஸ்கா நம்ம முடிக்க கம்ப்ளீட்டட்னு போட்டோம்னா அவ்வளவுதான், வெற்றி நமதே. ஓகேவா? சரி, இப்போ பாரு, புரியுதா? இது வரைக்கும் நான் பேசுறது புரியலன்னா ஸ்டாப் பண்ணுங்க. நான் கடன்னு போற மாதிரி இருக்கும். பட் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் இட் இன் 30 minutes. அதனால தான் இவ்வளவு ஸ்பீடா போறேன். புரியுதா நான் பேசுறது? ஓகே, சாரி, நீ சைலண்டா இருக்கனா நான் வந்து சரி உனக்கு புரியுதுன்னு அசியூம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? அடுத்தது ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் ஷுட் பி, இது சொல்லியாச்சு பேக்ரவுண்ட். அடுத்தது ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் நீட் டு கனெக்ட் வித் ஸ்பீக்கர். ஓகே, யார் ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்றோம்னா அவன் வந்து ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ண விட்டு அந்த ஸ்பீக்கருடைய ஜேர்னியை வந்து இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே இன்ஸ்பயர் ஆகி அருமையான கேள்விகளோட வரணும். சரியா? இப்போ எஸ்பெஷலி இந்த ஸ்பீக்கருக்கு வந்துட்டு அவர் யூடியூப்லயே 4-5 இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஏற்கனவே என்டிடிவில இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூ எல்லாம் இவங்க பாக்குறாங்கன்னா ரொம்ப ரெலவெண்டான ஒரு கேள்வியை அவரை கேட்டு அவரை இன்ஸ்பயர் பண்ண முடியும் நம்மளால. அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் ஹோஸ்டும் கோ ஹோஸ்டும். அடுத்தது ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் நீட்ஸ் டு ப்ரிப்பேர் a post session quiz proactively through above interactions with the speaker. ஸ்பீக்கரோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர்கிட்ட, சார் நீங்க இன்டர்வியூல என்னென்னலாம் ஷேர் பண்ணுவீங்க, ஓகே, அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் விட்டனே. ஓகே, அவர் வந்து ஒரு தீம் சொல்லணும். ஐடென்டிஃபை த எக்ஸ்டர்னல் இன்ஸ்பைரிங் ஸ்பீக்கர், கன்ஃபார்ம் தேர் அவைலபிள் டேட் அண்ட் டாபிக் ஆஃப் த செஷன். இது ஒன்று சொல்லணும். சரியா? அதாவது போன தடவை டாபிக் என்ன அப்படின்னாக்க அக்வயரிங் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு, அதாவது ரியல் லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் பேசினார். இப்ப இவர் வந்து மேபி ஏஐ ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அர்த்தத்தை பேசுவார். ஸோ அந்த டாபிக் ரிலவெண்டா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ண தயாரா இருக்கணும். கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி குவிஸ், அந்த குவிஸ் வந்து மீட்டிங் முடியும் போது லிங்க் அனுப்புவோம் ஜூம் லிங்க்ல. அந்த லிங்கை பார்த்த உடனே அவன் தபால்னு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ அப்போ லாஸ்ட் மினிட்ல நம்மளால அந்த செஷன் முடிஞ்ச பிறகு அதுல இருந்து கேள்வி கேட்க முடியாது. ஸோ செஷனுக்கு முன்னக்கூட்டியே ப்ரோஆக்டிவாக நம்ம அந்த ஸ்பீக்கரோட பேசி, சார் இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நீங்க என்னென்ன ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு பேசி ஒரு 6 கேள்வியாவது 7 கேள்வியாவது ஒரு 5-6 கேள்வி போட்டு கூகுள் ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி வச்சு அதை ஸ்பீக்கர்கிட்டே கொடுத்து இந்த கேள்வி தான் நான் கேட்க போறேன் அப்படின்னு அவர்கிட்டே ஒரு அப்ரூவல் வாங்கிக்கலாம் குவிஸுக்கு. சரியா? இது அடுத்த பாயிண்ட். ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் நீட்ஸ் டு கனெக்ட் வித் லீடர்ஷிப் ஃபார் க்ரூமிங் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ். லீடர்ஷிப்னா இப்போதைக்கு நாளை பின்ன யார் லீடரோ அந்த லீடரோட யாரு ஹோஸ்டும் கோ ஹோஸ்டும் அவங்க மீட்டிங் ஜீவன் ஜாட்ரா முடியறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் தான் பேச போறேன் அப்படின்னா லீடர்ஷிப்போட வேலை என்னன்னா அவங்கள தட்டி சிற்பமாக்கணும். அவன் லைவ்ல உட்காரும் போது துளி கூட பதட்டம் இருக்கக்கூடாது, செம்ம கான்பிடென்ட்டா அவன் கேள்வி கேட்கணும். ரைட்டா? அந்த அளவுக்கு அவங்கள தயார்படுத்தணும். ஸோ அது ஒரு டாஸ்க். அடுத்தது ஸ்கெட்யூல் ஜூம் லிங்க் வித் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்பயே நம்ம அதை பண்ணிடலாம். இது இவ்வளவு லேட்டா கூட வெயிட் பண்ண தேவையில்ல. ஸ்கெட்யூல் ஜூம் லிங்க் இங்கேயே போட்டுடலாம் இல்லையா? எப்போ ஸ்பீக்கரும் டைமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சோ
அப்ப இம்மீடியட்டா அடுத்த வேலை வந்து ஷெட்யூல் ஜூம் லிங்க் வித் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது ஒரு வேலை. இதுல என்ன ஆகும், டைம் டேட் கன்ஃபார்ம் ஆயிட்டு அதை தவிர அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை தான் நம்ம தொடர்ந்து சர்க்குலேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையும் மற்ற எல்லாரையும் அதுல ரெஜிஸ்டர் பண்ண வைப்போம். ரைட்டா? அடுத்தது, கெட் த பிக்சர் ஆஃப் த ஸ்பீக்கர், ஷேர் டு ஆல் அப் along with the Zoom info and get creative poster ready. அந்த ஸ்பீக்கருடைய போட்டோவை வாங்கிட்டு அதை கொண்டு போய் இந்த ஜூம் லிங்கோட சேர்த்து நம்ம யாருக்கு ஷேர் பண்ணணும்னா, ஆல் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ருக்மணி ட்ரஸ்ட் சார்பில். அவர் ஒரு அருமையான ப்ரொஃபஷனல் டிசைனர். அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் இந்த ஒயிட் கலர்ல ஒன்று பண்ணி கொடுத்தாங்களே, நம்ம சைட்ல பண்ணவே தேவையில்லை. போன தடவை மீனாட்சி சுந்தரத்துக்கு நம்ம கிரீன் கலர்ல ஒன்று பண்ணோம், அது தேவையே இல்லை. பட் நம்ம டைரக்டா ஆல் அப்ட்ட கொடுத்தோம்னா அவங்க கிரியேட்டிவ் போஸ்டர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு we can start ரெடி. ரைட்டா? அடுத்தது, கண்டென்ட் ரெடி பண்ணணும். வெறும் போஸ்டரை மட்டும் நீ சோஷியல் மீடியால போட்டு மக்களை ரெஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் பண்ண முடியாது. ஸோ யூ நீட் ஒன் கண்டென்ட் அட்லீஸ்ட், பட் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சேர்த்து போட்டு அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கையும் போட்டு இந்த கிரியேட்டிவ் போஸ்டரையும் வச்சா அப்படின்னா அதை பார்த்த வேகத்துல அவன் இன்ஸ்பயர் ஆகி டமால்னு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங் ஆன ஒரு ஆர்டிகல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து ரெடியா இருக்கணும். அதை வச்சு நம்ம சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதான் இந்த கெட் கண்டென்ட் ரெடிங்கிற டாஸ்க்கு. அடுத்தது, ஷேர் கிரியேட்டிவ் கண்டென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டு சோஷியல் மீடியா டீம். இப்போ இந்த அக்ஷயா இருக்காங்க, ராகுல் இருக்கான், அந்த மாதிரி சோஷியல் மீடியா டீம் மக்கள்கிட்ட போயிட்டு, இந்தாப்பா இதான் போஸ்டர், இதான் கண்டென்ட், இதான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், இதை நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, மேக்சிமமா பூஸ்ட் பண்ணு, மேக்சிமமா ப்ரொமோட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். ஸோ அதை ஷேர் பண்ணி ரெகுலரா ஷேர் பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை. அனானிமஸ் பைத்தானா? யோ யார் அது? சரி. இன்ஃபார்ம் ஆல் ஷெல்டர் ஹோம்ஸ் டு டிரைவ் மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் டு ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் டைம். நம்மளுடைய கோல்ட் ஆர்ட்ல நிறைய ஷெல்டர் ஹோம்ஸ் இருக்கு. அங்க இருக்க பிள்ளைங்க எல்லாம் போனதுல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி, அந்த ஹோம் இன்சார்ஜுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த பிள்ளைங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லணும். அடுத்தது, ஸ்டார்ட் சர்க்குலேட்டிங் இன் ஜிஹெச்எஃப் குரூப்ஸ். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் எல்லாத்துலயும் போட்டு எல்லாரையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டானா மண்டல் அடிச்சு ரிஜிஸ்டர் பண்ண வைக்கணும். பட் போன மீட்டிங் அட்டன் பண்ணாம டெஃபினட்டா இனிமேல் மண்டல் அடிக்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டான், ஆட்டோமேட்டிக்கா அவனா ரிஜிஸ்டர் பண்ணுவான். எக்ஸ்ப்ளோர் நம்ம ஊரு பள்ளி ஆண்ட்ராய்டு ஆப் ஃப்ரம் டிஎன் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நம்ம ஊரு பள்ளி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப் மூலமாகத்தான் அஃபீஷியலா நம்ம தனியா போய் ஸ்கூல்ல போய் ஹெட் மாஸ்டர் சார் இந்த மாதிரி மீட்டிங் வச்சிருக்கேன் சார் அப்படின்னா அவன் மதிக்கவே மாட்டான். அதுக்கு மேல இந்த நம்ம ஊர் பள்ளி ஆப்புங்கிற அந்த ஆப்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அது மூலமா போனா டைரக்டா அது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் போகும். அவங்க அங்க இருந்து நம்மளுடைய மீட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை டைரக்டா அந்த ஸ்கூலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு டாஸ்க் இருக்கு. இது ஒரு ஆன்கோயிங் டாஸ்க். இதை வந்து ஒருத்தன் ஆரம்பிச்சான், அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு பார்ப்போம். பட் இது ஒரு ஆன்கோயிங் டாஸ்க். இது ஒரு தடவை இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இது பண்றது நமக்கு வந்து சுலபமாயிடும். முதல் தடவை இதை பண்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். சரி, ஸ்டார்ட் சர்க்குலேட்டிங் இன் இமெயில்ஸ் டு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எக்ஸ்டர்னல் டீச்சர்ஸ், எஜுகேஷனிஸ்ட். அந்த கண்டென்ட் போஸ்டரு இதெல்லாம் ரெடியான பிறகு அதை நம்ம வட்டத்தில் இருக்கிற எல்லா கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்லயே நம்ம வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீட் நாட் வெயிட் ஃபார் நம்ம ஊர் பள்ளி. ரைட்டா? அது வரும்போது வரட்டும். பட் நம்ம வேர்ட் ஆஃப் மவுத்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாரையும் பிடிச்சி இழுத்துன்னு உள்ளார வரலாம். கண்டக்ட் மார்க் ட்ரில் ஃபார் ஜீவன் ஜாட்ரா 1 week ahead of the session along with the speaker. ஸ்பீக்கரே கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மார்க் செஷன் மாதிரி ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட் இணைந்து டீம் லீடரோட அந்த ஸ்பீக்கரோட சேர்ந்து பேசி ஒரு மார்க் ட்ரில் நடத்தணும். prepare a strong run order to make effective usage of the 60 minutes. அதாவது மீட்டிங் வந்து கரெக்டா 6 மணிக்கு ஆரம்பிக்கணும், கரெக்டா 7 மணிக்கு முடியணும். ஒரு நிமிஷம் கூட டிலே இருக்கக்கூடாது. ரைட்டா? டு ரெஸ்பெக்ட் த டைம் ஆஃப் த ஸ்பீக்கர் அண்ட் ஆடியன்ஸ். லேட்டா வரானா அது அவன் தலையெழுத்து. ஸோ டைமத்துக்கு ஜாயின் பண்ணணும். ஸோ டயத்துக்கு ஜாயின் பண்றதுக்கு ரன் ஆர்டர் வச்சிருக்கணும். மொதல் 5 நிமிஷத்துல லீடர்ஷிப் கணேஷ் அண்ணாவோ பிரியா அம்மாவோ யாரோ ஒருத்தர் ஜீவன் ஜாட்ரானா என்ன, கோல்ட் ஆர்ட்னா என்ன, ருக்மணி ட்ரஸ்ட்னா என்ன, எதுக்காக இதை பண்றோங்கிற அந்த விஷயத்த முதல் 5 நிமிஷத்துல சொல்லிடணும். சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அரை மணி நேரத்துல என்ன பண்ணணும், அந்த ஸ்பீக்கர் ஹோஸ்ட் இன்டராக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறமா கேள்விகள் நடக்கும். அதுக்கப்புறமா அந்த குவிஸ் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது இந்த டியூரேஷன்ல நடக்கணும் அப்படிங்கிற அந்த டைமிங்கோட கேப்சர் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ரன் ஆர்டர். அந்த ரன் ஆர்டரை வந்து நம்ம பக்காவா ரெடி பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணணும். யார்கிட்ட? ஸ்பீக்கர் கிட்ட, அப்புறம் ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட் கிட்ட சொல்லி இந்த ரன் ஆர்டரை ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுக்கணும். ப்ரிப்பேர் தேங்க்யூ கவரிங் லெட்டர் சர்டிஃபிகேட் ஃபார் ஸ்பீக்கர். அவங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அனுப்புவோம். ஸ்பீக்கருக்கு அனுப்புவோம், ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட்டுக்கு அனுப்புவோம், பார்ட்டிசிபென்ட்டுக்கு அனுப்புவோம். ரைட்டா? ஸோ அந்த 3 பேருக்கும் தேவையான சர்டிஃபிகேட் கவரிங் லெட்டரை வந்து முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அனுப்ப முடியாது, பட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா?
பட் அனுப்புறது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டோம். ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? ரொம்ப பேசிட்டேனா? இல்ல புரியுதா? ஓவர்வெல்மிங்கா இருக்கா அபிநயா? நீ தான் முதல் தடவை ஜாயின் பண்ற. ஆமா ஆமா சார். ஓகே, உன்னோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து ஜீவனாட்ட கேளு. சரியா? ஷூர் ஷூர். ஜீவனா வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ரக்ஷினி பொண்ணுக்கெல்லாம் புரியுது பாரு, ஏன்னா அவ போன மீட்டிங் வந்திருக்கா, அதனால அவளுக்கு புரியுது. சரியா? பாலமுருகா புரியுதா? புரியுதுண்ணா. ஜீவனாக்கு புரியுதா? அண்ணா புரியுதுண்ணா. தேங்க்யூ தங்கம்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது எக்ஸிகியூஷன் போவோமா? டக 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 டகன்னு. சரி, எக்ஸிகியூஷன் அப்படின்னா என்னன்னா, ஆன் த டே ஆஃப் த செஷன், அந்த செஷன் நடக்கிற அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்ட், ஸ்பீக்கர் 5:55க்கே ஜாயின் பண்ணணும். காலை வந்து 6 மணிக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் டீம் மெம்பர், யாராவது ஒருத்தர் டீம் மெம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் பாலமுருகன் அசைன் பண்ணணும்னு வச்சுக்குவேன். அவனுடைய வேலையே என்னன்னா, எல்லா ஜீவன் ஜாட்ராலையும் கையில டைமரோட உட்காந்துருக்கணும், கன் பாயிண்ட்ல உட்காந்துருக்கணும். ரைட்டா? அவன் ரன் ஆர்டர் முடியும் போதெல்லாம் சொல்லணும், எண்ட் ஆஃப் 5 மினிட் அப்படின்னு சாட்ல போடணும். ஓகேவா? அல்லது டைம் ஃபார் ஸ்பீக்கர் டு ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனை வந்து சாட்ல போட்டு, அந்த டைமருடைய வேலை என்னன்னா, கரெக்டா ரன் ஆர்டரை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோமா, அந்த ஒவ்வொரு மைல் ஸ்டோனையும் சாட்ல மெசேஜா போட்டு டு டிரைவ் த செஷன் டு கம்ப்ளீட் வித்தின் த 1 hour ஆஃப் டைம். அதுக்காக ஒரு ரோல் பிளேயரை டைமரா அசைன் பண்றோம். லீடர்ஷிப் நீட்ஸ் டு எக்ஸ்பிளைன் அபவுட், இதுதான் நான் சொல்லிட்டேன், மொதல் 5 நிமிஷத்துல நாங்க பேசிடுவோம் சொன்னேன் இல்லையா? அது வந்து லீடர்ஷிப்போட வேலை. லீடர் ஷுட் ஆல்சோ இன்ஃபார்ம் அபவுட், அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே நாங்க லீடர் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, டேய் ஒழுங்கா கவனிடா, கடைசியில குவிஸ் இருக்குடா, உனக்கு சர்டிபிகேட் கொடுப்போம்டா, நிறைய கேள்விகள்டா அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்க வந்து பார்ட்டிசிபேஷனை வந்து பூஸ்ட் பண்ணணும். அது வந்து லீடரோட வேலை. கிவ் டைம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு சப்மிட் தேர் குவிஸ் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். கடைசி 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல அவன் ஃபீட்பேக் டைம் கொடுக்கும்போதே குவிஸுக்கு லிங்கை போட்டு ஷேர் பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இவ்வளவுதான் எக்ஸிகியூஷன். ரைட்டா? முடிஞ்சதா? அடுத்தது ரிவார்ட்ஸ். எனி கொஸ்டின் ஆன் எக்ஸிகியூஷன்? வண்டர்ஃபுல். ரிவார்ட்ஸ். ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்னா, வந்தவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். ஸோ சென்ட் தேங்க்யூ கவரிங் லெட்டர், சர்டிஃபிகேட் ஃபார் த ஸ்பீக்கர் அலாங் வித் ரெக்கார்டட் யூடியூப் லிங்க் ஆஃப், இப்போ முடிஞ்ச அந்த வீடியோவுடைய யூடியூப் லிங்கையும் சேர்த்து அதில் போட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சர்டிஃபிகேட்டோட அனுப்பணும். யாருக்கு? ஸ்பீக்கருக்கு. சென்ட் தேங்க்யூ கவரிங் லெட்டர் டு சர்டிஃபிகேட் வித் ஹோஸ்ட், கோ ஹோஸ்ட்டுக்கு வந்து தேங்க்யூ கவரிங் லெட்டர் அனுப்பணும். அடுத்தது தேங்க்யூ கவரிங் லெட்டர் சர்டிஃபிகேட் பார்ட்டிசிபென்ட் போன தடவை அட்டன் பண்ணால, அவனுக்கு யாருக்கு தான் அனுப்பணும் அப்படின்னா, 85% ஆஃப் த செஷன் எவன் இருந்தானோ அவனுக்கு மட்டும்தான் அனுப்பலாம். இது அனுப்புறதுக்கு ஆட்டோமேஷன் பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? ஆட்டோமேஷன் வயா ஜூம். அதுல வந்து நம்ம யார் யாரெல்லாம் 85% கீழே கம்மியா, அதாவது கடைசி 5 நிமிஷம் மட்டும் ஜாயின் பண்ணானோ அவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. புரியுதா? ஸோ யார் வந்து 85% 1 ஹவர் மீட்டிங் அப்படின்னா 45 நிமிஷம் 50 நிமிஷம் எவன் மீட்டிங்ல இருந்திருக்கான்னு பார்த்து அவனை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி மீதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கான், உண்மையிலே அட்டன் பண்ணியிருக்கான்ல, அவனுக்கு என்னெல்லாம் அனுப்பணும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் அனுப்பணும். அதை தவிர அடுத்த ஜீவன் ஜாட்ரால் மீட்டிங்குடைய ஜூம் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்பணும். அதை தவிர இப்போ முடிஞ்ச லிங்க் உடைய அந்த யூடியூப் லிங்கையும் சேர்த்து இதுல போட்டு அனுப்பணும்னா, அவன் வந்து என்ன பண்ணுவானாக்க, அதை அவனுடைய வட்டத்தில் அவன் ஷேர் பண்ண ஆரம்பிப்பான். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அவன் ரிஜிஸ்டர் பண்ணுவான், மற்ற பிள்ளைங்களும் ரிஜிஸ்டர் பண்ண வைப்பான். சரியா? அடுத்தது அந்த ஸ்பீக்கர் அட்டன் பண்ணாங்கல்ல, அவங்க அந்த கவரிங் லெட்டர்லயே வந்து என்ன இருக்கும்னா, சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பிளாகா ஷேர் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருப்போம். ஸோ அதனால அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு சின்ன ரைட்டப்பாவது எழுதி கொடுத்தாருன்னா, இட் வில் ஆக்ட் ஆஸ் a testimony for us. அதை கொண்டாந்து நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டு ப்ரொமோட் பண்றோம்னா இன்னும் நிறைய ஸ்பீக்கர் நம்ம உள்ளார கூட்டின்னு வரலாம். தட்ஸ் ஆல் அபவுட்